சண்முக சார் ஊர் பிரசிடென்ட். அவர் வீட்லயே குட்கா பாக்க ஒளிச்சு வச்ச அயோக்கியம் தானே நீ? உன்னை அரெஸ்ட் பண்ணாம கொஞ்சுவாங்களா? ஐயா சார், நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அந்த லாரிக்காரன் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டேன். ஐயோ, இவன் தான் கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல அதை இறக்க சொல்லியிருக்கேன். ஐயா நான் சொல்லலையா. அந்த அந்த லாரிக்காரங்கிட்ட நான் எதுவுமே சொல்லலையா. வாய மூடல. நீ பண்ண தப்புக்கு குறைஞ்சது 7 வருஷமாவது நீ உள்ள இருக்கணும். ஐயோ, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சண்முக சார். இவனை செல்லுக்குள்ள கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சா தானா உண்மையை கக்கிடுவான். என்ன கொஞ்சம் வயசானவனா தெரியறான். அடியெல்லாம் தாங்குவானா இல்ல தட்டுனா போட்டுன்னு போயிடுவானா? அதெல்லாம் நல்லா தாங்குவான் சார்வாள். என் சௌந்தரபாணி மாமா கை நமனமன்னு இருந்தா இவன் முதலியும் தலையில இருந்தா தபலா வாசிப்பாவ. இல்லை தாங்குவல. ஐயா அடிக்கிறது பூ போல இருக்கும். நீங்க போலீஸ்ல ஒவ்வொரு அடியும் சாவடியால அடிப்பியா? சம்மு சம்மு, நான் அடி தாங்க மாட்டேன் சம்மு. இது பழைய பாடி, நான் தாங்க மாட்டேன். ஐயா கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் விட்டுற சொல்லி சொல்லுங்க. இது என்கிட்ட பேசுத, சார்வால் கிட்ட சொல்லு. ஐயா, இந்த பாடி அடியெல்லாம் தாங்காதியா. என்ன உண்மையோ அதை ஒண்ணு விடாம சொல்லிடுறேன். தயவு செஞ்சு என் மேல கைய மட்டும் வச்சிடாதீங்க ஐயா. சரி சொல்லல கேப்போம். இந்த விஷயத்துல நான் வெறும் கையால் தான் ஐயா செஞ்சதெல்லாம். அந்த சவுந்தரபாண்டி ஐயாவும் முத்துப்பாண்டி ஐயாவும் தான் ஐயா. யோ கான்ஸ்டபிள் ஐயா, நோட் பண்ணிட்டு இருக்கியா? பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ம் சொல்லுங்க ஐயா. ஏல நடந்தது தெளிவா சொல்லல. ஐயா, சவுந்தரபாண்டி ஐயாவுக்கு இந்த சம்மும் பாயில பிடிக்காது. ஐயா ஐயா, என்னையா அடிக்கிறீங்க? அவரு இந்த ஊர் பிரசிடென்ட். ஒரு மரியாதை இல்லாம ஏலன்னு சொல்லி கூப்பிடுற. மன்னிச்சிருங்க சம்முவன் சார்வால். சவுந்தரபாண்டி ஐயாவுக்கு சம்முவன் சார்வால பிடிக்காது. எலெக்ஷன்ல நிக்க தான் போறேன், ஜெயிச்சு காட்ட தான் போறேன். தர்மகத்தா எலெக்ஷன்ல இவரை நிக்க விடாம தடுக்கிறதுக்காகத்தான் இந்த பிளான போட்டாவ. என்னல பிளானு? போதப்பாக்கு இருக்குல்ல, போதப்பாக்கு. அந்த போதப்பாக்க வாங்கி சார்வால் வீட்டுல வச்சிடுறது. முத்துப்பாண்டி ஐயா ரெய்டுக்கு போறது. அதுக்கப்புறம் சார்வால் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு தேர்தல்ல நிக்க தகுதி இல்லாம செய்யறது. இதான் அவங்க திட்டம் ஐயா. போத பாக்க எப்படி வாங்குனீங்க? ஐயா ஐயா, அது எனக்கு எப்படியா தெரியும்? ஆனா இந்த பணத்தை போன்ல அனுப்புவோம்ல, அப்படிதான் அனுப்பிச்சாவோ. ஓ, ஆன்லைன் டிரான்சாக்ஷனா? ஆமையா. இவனால வசமா மாட்டினா சார் அந்த சவுந்தரபாண்டிய. எப்படி சார்வால் சொல்றீங்க? அந்த ஆள் தான் ஆர்டர் பண்ணாரு, அந்த ஆள் தான் பணத்தை கொடுத்தாருன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆன்லைன் வழியா பணத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஆதாரத்தை ஈஸியா எடுத்துடலாம். அந்த ஆளு வசமா சிக்கலாம். அந்த ஆதாரத்தை அழிக்கவே முடியாது. சூப்பர் சார். ஐயா, இதெல்லாம் பண்ணது அவங்கதான். நான் கூட இருந்த அவ்வளவுதான். பாத்தீங்களா சார்வால், இப்படி ஒரு பொய் கேஸ போட்டு என்ன உள்ள வச்சு கொலை பண்ண பார்த்தா அந்த முத்துப்பாண்டி. கவலைப்படாதீங்க சார், ஏற்கனவே அவன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த விஷயத்துல அவனை எதுவும் செய்ய முடியாதுதான். ஆனா இந்த கேஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு நான் வச்சுக்கிறேன். யோ கான்ஸ்டபிள் ஐயா, இந்த ஆளுகிட்ட வாக்கு மூலத்துல கையெழுத்து வாங்கிட்டு ஐயா ஐயா, இவனை தூக்கி உள்ள போடியா. ஐயா ஐயா ஐயா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுயா. நான் அப்பாவியா, என்ன விட்டுருங்கய்யா. இல்லை, உன் யோகிதை என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? பெரிய அப்பாவி மாதிரில பேசுத. சார்வால், அவங்க சொன்னதுதான் செஞ்சேன். எல்லாத்தையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நான் தான் சொன்னேங்கிறத அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. ஐயா, என்ன காப்பாத்துங்கயா. ஐயா, என்ன காப்பாத்துங்க. எந்திரியா. ஐயா
போலீஸை விட தயவு செஞ்சு என்ன கில்லாடி காப்பாத்துங்க அவனுங்க. ஐயா 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 ஆத்திரமையா ஐயா ஐயா யோ, ஐயா கான்ஸ்டபிள். காப்பாத்துங்க ஐயா. என்ன காப்பாத்துங்க இவனை ஐயா தூக்கி உள்ள வையா. ஐயா சரிங்க ஐயா. சொன்ன கேளுங்க என்ன காப்பாத்துங்க ஐயா. ஐயா ஐயா. ஐயா ஐயோ எந்திரி. ஐயோ எந்திரியா. ஐயா ஐயா ஐயோ வா. ஐயா உள்ள ஐயா கொண்டு என்ன போ. காப்பாத்துங்க ஐயா ஐயா. ஐயா ஐயா வா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நன்றி சார்வால். எப்படி நெசமா வேலை சொல்லுத அடிமடியிலே கை வச்சிட்டியா? சிக்க மாட்டாருன்னு நினைச்சேன். நிஜமாவே என் அப்பா சிக்கிட்டாரேடா. ஏம்ல வலைய அவரு தானே விரிச்சாரு. கடைசியில அவர் விரிச்ச வலையில அவரே சிக்கிக்கிட்டாரு. சிக்கனதான் உன் அப்பா, ஆனா சிக்க வச்சது ஆறு ஓ வீட்டுக்காரலாம். The great of the பஞ்சாயத்து of the president of the Jammu அல்லா. போதும் உன்னோட பெருமை. என்ன இவங்க போயிருக்கிறது அவரை அரெஸ்ட் பண்ணவா? அப்ப அடுத்து உள்ள வர போறது அவர்தானே? ஆமால, என்னுடைய அத்தையுடைய புருஷனும் நம்முடைய அப்பாவுடைய மைத்துனர், என்னுடைய மனைவியுடைய தோப்பனாரும், என்னுடைய மாமனாரும், முன்னாள் பிரசிடென்ட்டுமான the great சவுந்தரபாண்டி இஸ் கம்மிங்லா. ஏங்க சாப்பாடு முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்னங்க யோசனை? சாப்பிட்டு முடிச்சிட்டு யோசிக்க வேண்டியது தானே. எனக்கு உள்ள 1000 வேலை கிடக்கு. நீங்க எப்ப சாப்பிட்டு முடிப்பீங்கன்னு நான் நின்னுக்கிட்டே இருக்க முடியுமா? ஏட்டே சும்மா கடுப்ப கலப்பாத, போ இங்கிருந்து. மனுஷன் 1000 பிரச்சனைகள் இருக்கிறப்ப இந்த மண்ணை கட்டி சாப்பாடு தான் எனக்கு முக்கியமா? போடி. நான் போவுதேன். ஆனா நேரம் கிட்ட நேரத்துல வந்து சோத்த போடு, அதுவும் சூடா போடுன்னு நின்னா அப்புறம் நடக்கிறதே வேற. பாத்துக்கோங்க. மனுஷன் 1008 யோசனைகள் இருக்கு, 1008 பிரச்சனை இருக்கு. இப்ப சோறு தான் முக்கியமா எனக்கு. போடி அந்த பக்கம். நான் போறேன். ஆனா நேரம் கிட்ட நேரத்துல வந்து எனக்கு சோத்த போடு, அதுவும் சூடா போடுன்னு நின்னா அப்புறம் நடக்கிறதே வேற. பாத்துக்கோங்க. என்ன நான் ஒன்னு சொல்லுதேன், இவ ஒன்னு சொல்லுதா? இதெல்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கே. ஏட்டே ஒரு நிமிஷம். இப்ப என்ன? இது கனவா இல்ல நெசமா தான் நடக்குதா? இந்த மனுஷன் குறுக்கு புத்தியில யோசிச்சு பைத்தியமாவே ஆயிட்டார் போல இருக்கு. இப்ப நான் என்னத்தை தான் செய்யட்டும்? இல்ல இது கனவு இல்ல. கனவா இருந்தா இந்நேரம் போலீஸ் ஜீப் வந்து நிக்கணுமே. ஏலே பாண்டி, என்னல இம்புட்டு பேரை சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? சோறு பத்தாதுல? என்னல பாண்டி, இம்புட்டு பேரை சாப்பிட கூட்டிட்டு வந்திருக்க? ஆக்கி வச்சிருக்கிற சோறு பத்தாதுல? அதே வார்த்தைகள் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஏட்டி பாக்யா, உண்மையை சொல்லி, இது கனவா இல்ல நெசமா? ஏலே பாண்டி, இங்க பாத்தியா உங்க அப்பாவை? கோடி புடிச்சிருக்கு இவருக்கு. கனவுன்னு சொல்லிக்கிட்டு அப்பத்துல இருந்து அணத்திக்கிட்டே இருக்காரு. அப்பா, நம்ம வீட்டுக்கு காப்பி சாப்பிட்றதுக்கு அதிகாரிங்க வந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஏன்பா இப்படி செய்த? கனவுல தான் திரும்ப ஒரே மாதிரி சூழ்நிலை, ஒரே மாதிரி வார்த்தைகள் ரிப்பீட் ஆகும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பவும் சூழ்நிலை, வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே.
இது கனவா இல்ல நெசமா? இல்ல பாக்கியம், ஆ? கொஞ்சம் பக்கத்து வா. என்னங்க? உன் கையால ஓங்கி என்ன ஒரு அரை கொடு பாப்போம். ஆத்தி! உங்க கன்னத்துல நான் அறையணுமா? என்னென்னமோ அந்த மனசு உளறிக்கிட்டு இருக்காரே. ஏங்க, நெசமாவே உங்களுக்கு கோட்டி பிடிச்சிருக்கு போல இருக்கு. இப்ப நீ என்ன அறையல, நான் உன்னை அரைஞ்சிருவேன். வேணாங்க, நானே அரைஞ்சிடுறேன். நீ என்ன அறையிற அறையில வலி அப்படி இருக்கணும் உன் கைக்கு. ஏங்க, நெசமாவே அறையவா? அடிங்கல. நல்லா அரைஞ்சிட்டனோ? உள்ளங்கீழ ஸ்டீல் பிளேட்ட ஒளிச்சு வச்சிருக்காளா? இல்ல. இப்படி வலிக்கேங்க. நீங்க தானே ஓங்கி அறைய சொன்னீங்க, அப்ப வலிக்க தானே செய்யும். ஓ இல்ல இல்ல, அப்பன்னா இது கனவு இல்ல. பா இப்ப என்னத்துக்கு இந்த மாதிரி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? பா, நம்ம வீட்டுக்கு காபி சாப்பிட எஸ்பி சார் வந்திருக்காரு. சார் வாங்க 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 வாங்க. எஸ்பி சார் இங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன முத்துப்பாண்டி சார், காப்பி சொல்லிட்டீங்களா? எஸ்பி சார், நீங்க உங்களை மாதிரி பெரிய ஆட்கள்லாம் எங்க வீட்டுக்கு வர்றது எங்க பாக்கியம். இது ஏன் பாக்கியம், என் பொண்டாட்டி, என் தர்ம பத்தினி. பாக்கியம், எஸ்பி சாருக்கு நல்ல ஒரு எஸ்பி காப்பியா போட்டு எடுத்துட்டு வா, ஸ்பெஷலா. ஆமாம்மா, நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வாங்க. சார்வாள், என் பொஞ்சாதி கையால ஒரு தர நீங்க காப்பி சாப்பிட்டுட்டீங்கன்னு வைங்க. இல்ல இல்ல இல்ல, அம்புட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். பொறவு நீங்க ஆபீஸ்ல இருக்கும் போது அடிக்கடி முத்து பண்டைக்கு போன் போட்டு உங்க அம்மை கையால போட்ட காப்பி எடுத்துட்டு வா, உங்க அம்மை கையால போட்ட காப்பி எடுத்துட்டு வான்னு அலோவே சொல்ல மாட்டேங்க. இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நீங்க. சார், காபி தயாரா தான் இருக்கு. காப்பில சீனி சாதாரணமா போட்டா போதுமா, இல்ல கூடுதலா குறைச்சலா? கூடுதலாவே போடுங்க, இனிப்பாவே இருக்கட்டும். ஏன்னா நானும் நல்ல செய்தியோட தானே வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன என் மருமவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் எஸ்பி வீடு வரைக்கும் வந்திருக்காரு. எஸ்பிய நாம நல்லா கவனிச்சுப்போம், மத்ததெல்லாம் என் மருமவன் கவனிச்சுக்குவான். இது கனவில்ல. ஏன் எஸ்பி சார், போதைப்பாக்கு வித்து ஒரு சமூகத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கானே ஒருத்தன், அவனை அரெஸ்ட் பண்ணினது தானே சொல்லுதீங்க? யோ முத்துப்பாண்டி சார், உங்க அப்பா உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. உன்னை விட ஒரு பெரிய ஆள் தாயா. ஆமா சார், ரொம்ப நம்பிக்கையா இருப்பார். எஸ்பி சார், ஊருக்குள்ளார ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறது ஒரு சாதாரண விஷயமா இன்னைக்கு? அதுக்கு அதுக்கு எவ்வளவு திறமையா இருக்கணும். சார், இந்தாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க காப்பி. குடிங்க குடிங்க. சரி, நல்லா இருக்கும் காப்பி. யோ, அது எங்கயா? இதோ இருக்கு சார்.
முத்துப்பாண்டி சார். இந்த குட்கா வித்த கேஸ்ல நீங்க தான் ஐவோ. ஆமா சார். நீயே கையில விலங்க போட்டு இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணு. சார், என்ன சார் இது? அவர் எங்க அப்பா. அரஸ்டா என்னையா? யோ அந்த விலங்கு கொடு. இதாங்க சார். முத்துப்பாண்டி, நான் சூப்பரண்டன் சொல்றேன். இப்ப உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண போறியா மாட்டியா? சொல்லியா? சார், என் அப்பா சார். ஆனாலும் கிரிமினல்யா. இப்ப நீ அவரை அரெஸ்ட் பண்ணல, இந்த ஆளை இங்கேயே சுட்டு தள்ளிட்டு என்ன சுட வந்தா? பதிலுக்கு நான் சுட்டேன்னு கேஸை எழுதவா? சொல்லு. ஐயோ எலே எலே முத்துப்பாண்டி, என்னல நடக்குதுங்க? யோ முத்துப்பாண்டி, பதில் சொல்லு. உனக்கு அப்பா வேணும்னா அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வா, இல்ல நடக்கிற எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. சார் 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 சர்வாள், என்ன என்ன இது? என்ன நடக்குதுங்க? நான் எம்புட்டு பெரிய ஆளு, ஒரு கௌரவமான குடும்பம், நான் கோவில் தர்மகர்த்தா வேற, நான் முன்னாள் பிரசிடென்ட் வேற, எப்பேற்பட்ட மனுஷன் நானு? யோ வாய முடியா. யார்யா பெரிய மனுஷன்? நீயா? அப்பனும் மவனும் பிளான் பண்ணி ஒரு அப்பாவி மேல பொய் கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்சிருக்கீங்க. அவனை அடிச்சு கொன்னு லாக்அப் டெத்னு ரிப்போர்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்கும் பக்காவா ஆதாரம் இருக்கு. நீயா பெரிய மனுஷன்? யோ முத்துப்பாண்டி, இப்போ நீ அரெஸ்ட் பண்ண போறியா இல்லையா? சார்வாள், வேண்டாம் வேண்டாம் சார்வாள். லாஸ்ட் வார்னிங் முத்துப்பாண்டி, பாத்துக்க. முழு ஆதாரத்தோட நான் சொல்றேன். இப்ப நீ அரெஸ்ட் பண்ண போறியா இல்லையா? இந்தாருங்க சார்வாள், வேண்டாம். நீங்க ஓவரா பேசுதீங்க நீங்க. ஆமா, இந்தாருங்க, நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. இந்தாருங்க, எனக்கு உங்களோட உயர் அதிகாரிகள்லாம் தெரியும். ஆமா, இந்த சும்மா இந்த அப்புறாணியை மிரட்டுதா மாதிரி என்னைய மிரட்டாதீங்க. ஆமா, நான் ஒண்ணு உங்களை சின்ன ஆளுன்னு சொல்லலையே. கொஞ்ச நாள் உள்ள இருந்தா இன்னும் பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் சந்திக்கலாம். யோ முத்துப்பாண்டி, இப்ப நீ அரெஸ்ட் பண்ணலன்னு வையேன், நான் இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி தெரு தெருவா நடக்க வச்சு கூட்டிட்டு போவேன். என்ன செய்ய? சார்வாள், சரி, இப்ப அரெஸ்ட் தானே? சரி, பண்ணிக்கங்க. ஆமா, பண்ணிக்கங்க. நீங்க என்ன அரெஸ்ட் பண்றதுனா பண்ணிக்கங்க. ஆனா இங்க வேணாம், இங்க வேணாம். நான் ஏன் கார்லயே ஸ்டேஷனுக்கு வரேன், அங்க வச்சு வேணா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிக்கங்க. இந்தாருங்க, தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் எனக்கு கொடுங்க சார்பாக. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மனுஷன் அரெஸ்ட் ஆகுற மாதிரி சொப்பன கண்டுதா சொன்னாரே, இப்ப நெசமாவே அரெஸ்ட் ஆகுறாரே. ஆண்டவா, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. அடி செருப்பால. என்ன இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற ஏத்தி விடுதியோ? நீயே That's it. நானே அரெஸ்ட் பண்றேன். சார், நானே அரெஸ்ட் பண்றேன் சார்.
விட்டா அப்புறம் மோனும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு டைம் ஆச்சு, எழுத்துட்டு வாயா.